நிமிஷம் வரைக்கும் என்னால் ஜீர்ணிக்க முடியல. 16 நாளைக்கு முன்னாடி அவருடைய குருநாதருடைய இறப்புக்கு வந்தார். 16வது நாள் அவரே இருக்க மாட்டாருன்னு யாருமே நினச்சி பார்க்க முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் அவரை மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் இந்தியாவில் புகழ்பெற்றவர்கள் அவரும் ஒருவர். இன்றைக்கி வர இளம் டைரக்டர்ஸ், இளம் ரைட்டர்ஸ் பாக்யராஜோட படங்களை பார்த்தாலே எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும், எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணணும், ஒரு விஷயத்தை நகைச்சுவையாகவும் அதே நேரத்தில் சீரியஸாகவும் சொல்லக்கூடிய ஆற்றல் படங்களை பார்த்தாலே தெரியும். என்னை அறிமுகப்படுத்தி நான் நடித்த படங்கள், அதுக்கப்புறம் நான் எவ்வளவோ படம் நடிச்சிருக்கேன். ஆனால் யார் இப்போ என்னை பார்த்தாலுமே டிவியில் அவங்க படம் பார்த்தேன், டிவியில் பாக்யராஜ் சார் படம் அப்படி தான் சொல்லுவாங்க. எங்கள் ஜெனராசன் கூட சொல்ல மாட்டாங்க. பாக்யராஜ் சார் படம் பார்த்தேன், சூப்பர் கேரக்டர்மான், உண்மையிலே சூப்பரான கேரக்டர். எவ்வளோ படம் பண்ணாலும் இன்னைய வரைக்கும் எல்லார் மனசில் நிற்கிற அந்த கேரக்டர் மறக்கவே முடியாத கேரக்டர். அதே மாதிரி அவரை மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு டயலாக் சொல்லி கொடுக்கறது, மாடுலேஷன் சொல்லி கொடுக்கறது, ஃபுல் கதையும் சொல்கிறது எல்லாமே அவர் கொடுக்குறது. இதய தெய்வம் மறைந்த மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட மனதில் நீங்கா இடம் பெற்றவர். எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நுங்கம்பாக்கம் பக்கம் வந்தாலே என் குருநாதர் வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும். என்னோட கலை வாரிசுன்னு பாக்யராஜ் சார் சொன்னவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சித் தலைவி அம்மா மீதும் பாக்யராஜ் சாருக்கு மிகுந்த மதிப்பு மரியாதை. உண்மையிலே என் குருவோட இழப்பு எனக்கு ஒரு பேரிழப்பு. அவர் இன்னும் நிறைய கதைகள் எழுதணும், அவர் இன்னும் நிறைய நடிக்கணும், டைரக்ட் பண்ணணும்லாம் எங்களோட ஆசையாக இருந்தது. ஆண்டவன் அவரை விருப்பப்பட்டு கூப்பிட்டாலும் அவர் இல்லைனாலும் அவருடைய படங்கள் மூலமாக என் குருநாதர் பாக்யராஜ் சார் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கும். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அழகாக காமெடியாக சொல்ல போன ஒரு அழகான அற்புதமான மனிதரை நம்ம இழந்துட்டோம். அங்கிளோட படங்கள்லாம் சின்ன வயசில் நான் நடிச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் எங்கள் 2 பேருக்கும் சண்டை வரும்போது கூட கூப்பிட்டு எங்களை அட்வைஸ் பண்ணுவார். அதுவும் காமெடியாக அட்வைஸ் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு பெத்த அப்பா மாதிரி எங்களுக்கு நம்ம ஃபேமிலியில் அவருக்கு இப்படி காலையில் இப்படி ஒரு நிகழ்ச்சி இப்படி இறந்துட்டாரு அப்படின்னு கேள்விப்படும்போது ரொம்ப சங்கடப்பட்டு இதயம் நொறுங்கி போயிடுச்சு. உண்மையிலேயே அவரை பிரிஞ்சு நண்பன் ஃபேமிலிக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. அவரோட ஆத்மா சாந்தி அடைய நான் கடவுளை வேண்டிக்கிறோம். அங்கிள், ஐ லவ் யூ அங்கிள், வி மிஸ் யூ அங்கிள். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய மாணவராக, சகாவாக திரையுலகில் தன்னுடைய பயணத்தை தொடங்கி இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மொழிகளிலேயும் இருந்த இயக்குனர்கள் கதை, திரைக்கதை, வசனம் ஆகியனவற்றிலே நகைச்சுவையோடு கிராமத்து கதைகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்த மாபெரும் கலை சிற்பியாக திகழ்ந்தவர் அமரர் சகோதரர் பாக்யராஜ் அவர்கள். சிறந்த நடிகர், சிறந்த தயாரிப்பாளர், சிறந்த கதாசிரியர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர், ஒரு பத்திரிகை ஆசிரியர், அரசியல் தலைவராகவும் இப்படி பல்வேறு பன்முக தன்மை கொண்ட ஒரு மிகச்சிறந்த கலைஞராக திகழ்ந்தவர் திரு பாக்யராஜ் அவர்கள். திரையுலகத்திலே சக்கரவர்த்தியாக திகழ்ந்த புரட்சிதர் எம்ஜிஆர் அவர்களாலேயே தன்னுடைய கலையுலக வாரிசு என்று புரட்சிதர் எம்ஜிஆரால் அறிவிக்கப்பட்ட ஒரே நடிகர் சகோதரர் பாக்யராஜ் அவர்கள் மட்டும்தான். 1984 புரட்சிதர் எம்ஜிஆர் நோய்வாய்ப்பட்டு அமெரிக்காவிலே சிகிச்சை பெற்று வந்தபோது அவர் மீண்டும் முதலமைச்சராக வருவதற்காக தமிழ்நாடு முழுவதும் அப்போது சுற்றுப்பயணம் மேற்கொண்டு புரட்சிதர் எம்ஜிஆருடைய வெற்றிக்கு அவர் முதலமைச்சராக வருவதற்கு, அந்த ஆட்சி அப்போது 84 வருவதற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டவர் புரட்சிதர் எம்ஜிஆருடைய தம்பியாக அருமை சகோதரர் பாக்யராஜ் அவர்கள். திரையுலகத்தில் புகழ்கொடி நாட்டிய அவர் மக்களுடைய இதயங்களிலே எப்போதும் நீக்கமர நிறைந்திருப்பார். கலையுலகத்திலே அவருக்கென்று எப்போதும் தனி இடமும் சிறப்பும் பெயரும் இருக்கும். அவருடைய மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இழந்து வாழக்கூடிய
அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகள் மற்றும் திரையுலகை சார்ந்த தோழர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஆழ்ந்த அனுதாபத்தையும் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அமரர் பாக்கியராஜ் அவருடைய புகழ் வாழ்க. இறைவனடியிலே அவருடைய ஆன்மா இளைப்பார எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். திரைப்பட இயக்குனரும் நடிகருமான அன்பு சகோதரர் பாக்கியராஜ் அவருடைய மரணத்திற்கு புதிய தமிழகம் கட்சியினுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மிக சாதாரணமாக ஒரு துணை இயக்குனராக தன்னுடைய வாழ்க்கையை துவங்கி மிகப்பெரிய இயக்குனராகவும் அதேபோல் தமிழ் திரையுலக அடையாளம் காணக்கூடிய வகையில் நடிகருமாக விளங்கிய பாக்கியராஜ் அவருடைய அகால மரணம். இன்னும் சொல்ல போனால் காலையில் நடைப்பயிற்சி முடித்து கொண்டு வந்து திடீரென்று அவருடைய மரணம் செய்தி அனைவருக்கும் கவலையை ஏற்படுத்தக்கூடியதாகும். அவருடைய இழப்பு தமிழ் திரையுலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு ஆகும். புதிய தமிழகம் கட்சியினுடைய ஆழ்ந்த இரங்கலை அவரை இழந்து வாடக்கூடியவர்கள் குடும்பத்தாருக்கும் திரைப்பட உலகத்திற்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஒரு மிக சாதாரண ஒரு சூழலில் கதையை தொடங்கி ஒரு அசாத்தியமான அவிழ்க்க முடியாத ஒரு முடிச்சு போட்டு மிக லாவகமாக இறுதிக்கட்ட காட்சியில் அது அத்தனையும் அவிழ்த்து பரவசமான நெகிழ்வான குடும்பப்பாங்கான எத்தனையோ திரைக்கதை எழுதிய எங்களுடைய திரைக்கதை அரசன் பாக்கியராஜ் அவர்கள் எங்களை விட்டு பிரிந்திருக்கிறார். இந்த மண்ணை விட்டு மறைந்திருக்கிறார். அதாவது அவரோட பழகும்போது, அவர் அருகாமையில் நாங்கள்லாம் இருக்கும்போது ஒரு தாய்மாமனை போன்ற ஒரு அன்பும் ஒரு பாசமும் நிறைஞ்சு வழியும் அவரோட பேசிகிட்டு இருக்கும்போது. அவர் கொடுக்குற ஆலோசனை, அரவணைப்பு, அவர் சொல்லிக் கொடுக்குற சில விடயங்கள் எல்லாமே அப்படி ஒரு நெகிழ்வாக இருக்கும். ஒவ்வொரு சந்திப்பும், அதாவது ஒரு நிகழ்வில் பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் இருக்கிற அந்த நிகழ்வில் நான் சங்கங்களை, திரைப்பட சங்கங்களை மிக கடுமையாக சாடி பேசுகிறேன். சங்கங்கள்லாம் எதுக்கியா? இளைச்சவனை அல்லது வளர்ந்து வருகிறவர்களை, அது தயாரிப்பாளராக இருக்கட்டும் இயக்குனராக இருக்கட்டும், அவங்களுக்கு துணை நிற்கிறது தான். வளர்ந்து நிற்கிறவங்களுக்கு கூட துணை நின்று அவங்களுக்கு பல்லக்கு தூக்கிறது இல்லை வேலை அப்படின்னு எல்லா சங்கங்கள் தலைவர்களும் இருக்கும்போது பேசும்போது எல்லாரும் கடுமையாக என்னை சாடுறாங்க. அப்போ நான் ரொம்ப விரும்புகிறவங்க கூட என்னை முறைக்கிறாங்க. ஆனால் பாக்கியராஜ் சார் எளிமையாக எந்திரிச்சு நின்று கௌதமன் சொன்னதில் என்ன தப்பு, கொழுன்னு இருக்கிற குழந்தைக்கு சோறு ஊட்டுறதையா சங்கத்தோட வேலை, இழைச்சி நிற்கிற ஒரு பிள்ளைக்கு பால் ஊட்டுறதும் சீராட்டுறதும் தான் வேலை. அவர் சொன்னது சரி, நான் அவர் பக்கம் நிற்கிறேன், அந்த கருத்து அதுக்கு தான் சங்கங்கள் அப்படின்னு நின்று பேசுனது இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு நேர்மையான அறமான ஒரு மனிதன், சினிமாவை சுவாசமாக நேசிக்கிற ஒருத்தர் தொடர்ந்து எங்களை போன்றவர்கள்லாம் வளர்த்து விட, என்னுடைய 27 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய கனவே கிடையாத படைப்பில் அந்த பூஜையில் அவர் நின்னார். மகிழ்ச்சி படத்த கதையில் சில திருத்தங்களை சொன்னார். படையாண்ட மாவீரா படம் பார்க்க நான் அழைச்சும் போது இங்கே இருக்கிற அந்த 4 ஃப்ரேம்ஸுக்கு அவர் என்னால் உடம்பெல்லாம் ஷிவரிங்காக இருக்குது கௌதமன், நான் வர முடியுமான்னு தெரியல, எத்தனை மணிக்குன்னாரு. நான் சொன்னேன் 7:30 மணிக்கு மாலை அப்படின்னேன். பகலாக இருந்தால் கூட நான் ஏதோ பக்குவமாக நான் அப்படி வந்துடுவேன் அப்படின்னாரு. சரிங்க பரவாயில்ல உடம்பை பாருங்கன்னு சொன்னபோது 7:30 மணிக்கு எல்லா இயக்குநர்களும் வந்துட்டாங்க. எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது படம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி, பாக்யராஜ் சார் வராரான்னு. அவரால் முடியாமல் ஏறி மூச்சு வாங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டாரு. நான் படம் பார்க்குறதுக்கு முன்னாடி மாத்திரை போட்டு நான் பார்த்துட்றேன், நான் டாக்டர் கண்ணு முடிக்கக்கூடாதுன்னாருன்னு மாத்திரையை போட்டுக்கிட்டு படம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. உடம்பெல்லாம் ஆடுது. படம் எல்லாரும் பார்க்குறாங்க, இவரையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா முந்தானை முடிச்சாக இருக்கட்டும், ஒருக்காய் ஓசையாக இருக்கட்டும், சுவரில்லாத சித்திரங்களாக இருக்கட்டும், டார்லிங் எல்லா படைப்புகளும் நாங்கள் பார்த்து ரசித்து எங்களையும் அறியாமல் சினிமா எங்களுக்குள்ளே இறங்குறதுக்கு காரணமானவர். என் படத்தை பார்க்குறாருன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் நடுங்கிறது தெரிஞ்சு பக்கத்தில் இருக்க அசிஸ்டன்ஸ் 2 பேர் கையை பிடிச்சிக்கிட்டாங்க, ஏன்னா ஆடுது. எனக்கு அதுக்கு முன்னாடி ஷோவில் போட்ட ஒரு முரட்டுத்தனமாக நான் சால்வை எடுத்துகிட்டு போத்திங்க சார்னா அப்படி ஒரு புன்னகையோடு வாங்கி போத்திக்கிட்டு படம் பார்த்தாரு. எல்லா இயக்குனரும் வெளியே பாராட்டுறாங்க. இவர் வரல.
இவர் வெளியே வந்த உடனே இவர் என்ன சொல்ல போகிறாருன்னு, சார் ஒரு வீடியோ பைட்டுன்னு, இல்லை என்னால் முடியல, எமோஷனாக இருக்குது அப்படின்னு போயிட்டார். நாளைக்கு ஒரு பைட்டு தரேன் அப்படின்னு. அடுத்த நாள் காலையில் எனக்கு ஒரு 5.5 நிமிஷம் எனக்கு ஒரு பைட்டு கொடுத்தாரு. காலம் முழுக்க நான் ஓடுறதுக்கான எரிபொருளை எனக்குள்ளே ஏற்றி விட்ட அந்த பாராட்டுங்கிறது என்னுடைய சந்திரகாடு பார்த்துட்டு மகேந்திரன் சார், பாலச்சந்திரன் சார், பாலுமேந்திரா சார், பாரதி எல்லாரும் பேசினாங்க. ஆனால் அவர் பேசி அனுப்புனது ஒரு உண்மை சம்பவத்தை இவ்வளோ நேர்த்தியாக ஒரு திரைக்கதையோட படைப்பு செஞ்ச கௌதமனை நான் வாழ்த்துறது மட்டும் இல்லை, ஒரு சல்யூட் பண்ணுறேன்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு நம்மளை எல்லாம் விட்டு அவருடைய திரைக்கதைங்கிறது எம்ஜிஆரே ரொம்ப நேசித்து இவர் மாதிரி உடை உடுத்தணும், இவர் மாதிரி படைப்பு செய்யணும்னு ராஜ்கபூர் சாரை சொல்லி அவர் படைப்பு செஞ்சதாக சொல்லுவாங்க எம்ஜிஆரை. அப்படிப்பட்ட எம்ஜிஆர் நேசித்தவர் மட்டும் இல்லை, அந்த ராஜ்கபூர் நான் நூற்றுக்கணக்கான முறை ஒரு படம் பார்த்துருக்கேன்னா என் வாழ்க்கையில் அது டார்லிங் 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 தான் அப்படின்னு சொன்னவர். அமிதாப் பச்சனாக இருக்கட்டும், இந்தியா முழுக்க இருக்கிற கலைஞர்களாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற திரை ஆளுமைகளாக இருக்கட்டும், எல்லாரும் திரைக்கதை அரசன்னு போற்றப்பட்ட நம்மளுடைய பாக்யராஜ் சார் இன்னைக்கு எண்ணற்ற படைப்புகளை நெகிழ்வோட, அன்போட, பாசத்தோட, குடும்பத்தோட இப்படி அடுக்கடுக்கான படைப்புகளை சொன்னது மட்டும் இல்லை, இன்னும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் படைப்புகளை நான் அன்னைக்கு படம் பார்த்துட்டு சொன்னார். அதுக்கப்புறம் சந்திக்கும் போது, ஆனால் அவர் நம்மளை விட்டு மறைஞ்சிருக்காரு. எளியவனா ஒரு சிகரமாக இருந்த அவர் எளியவர்கள் எங்களை போன்றவர்களையும் தட்டி கொடுத்து ஆளுமையோட வளரத்துக்கு நின்றவர். என் படைப்பை பார்த்துட்டு எனக்கு வணக்கம் சொன்னவர். கண்ணீரோட எங்கள் பாக்யராஜ் சாருக்கு நானும் ஒரு சல்யூட் கொடுத்து என்னுடைய விடை வணக்கத்தை தெரிவித்து விடைபெறேன். நன்றி. அனைத்திந்திய அண்ணா திராவிட கழகத்தின் சார்பில் கட்சி 2 கோடிக்கு மேற்பட்ட பொதுக்குழு தேர்ந்தெடுக்கப்பட்ட செயலாளர்கள் அனைவர் கட்சியினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் அவருடைய உடன் வாக்கியர்களுக்கு தெரிவிக்கும் அதிமுக முழுக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் ரவி அவர்களும் தம்பி விஜயகுமார் அவர்களும் நிர்வாகிகளும் ஆழ்ந்த தற்போது இருக்கும் பாக்கியராஜ் மனைவிக்கும் மகனுக்கும் நண்பர்களுக்கும் தெரிவித்து அவர் திருமணத்தை நடத்தி வைத்ததை எடப்பாடி பழனிசாமி என்று மரியாதைக்குரிய திரைத்துறை சேர்ந்த பாக்யராஜ் அவர்கள் இறந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் மிகப்பெரிய வருத்தம் அளிக்கின்றது. தமிழ் திரைமகம் உலகம் மட்டும் இல்லாமல் அனைத்து மொழியிலையும் மிகப்பெரிய திரைத்துறை கலைஞனாக, இயக்குனராக, பன்முகம் கொண்ட ஒரு நடிகராகவே திகழ்ந்தவர். இப்போ இருக்கின்ற கால சூழலிலே முக்கிய கதாநாயகர்களை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு வெற்றிக்கு பின்புலமாக இருந்தவர் மரியாதைக்குரிய பாக்யராஜ் அவர்கள். அவருக்கு இருந்த பாவனையிலே, அவருக்கு இருந்த ஸ்டைலிலேயே படத்தை நடித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பல நல்ல கதைகளையும் பல நல்ல படங்களையும் தந்தவர். ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானாக, மிகப்பெரிய நடிப்பு திலகமாக தமிழ்நாட்டு மக்களை மகிழ்த்தவர் மரியாதைக்குரிய பாக்யராஜ் அவர்கள். அவர் நடிப்புத்துறையை மட்டும் சார்ந்தவர் இல்லாமல் எழுத்தாளர் துறையிலும் 90-80 காலத்தில் பாக்கியா என்ற ஒரு புத்தகத்தை நடத்தி அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு வீட்டிலையும் பாக்கியா என்ற ஒரு புத்தகம் இல்லாமல் இருக்க முடியாமல் ஒரு நல்ல இயக்குநராக, எழுத்தாளராக திகழ்ந்தவர் மரியாதைக்குரிய பாக்யராஜ் அவர்கள் இறந்தது கலைத்துறையினருக்கும் ரசிகர் பெருமக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை தமிழர்களுக்கும் ஒரு பேரிழப்பு. அன்னாரின் குடும்பத்தாருக்கும் ரசிகர் பெருமக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் அவருடைய மறைவு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு திரையுலகத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் தென்னிந்தியாவிற்கும் என்று சொல்லலாம். ஒரு பன்முக தன்மையுள்ள இயக்குனராகவும் கதாநாயகனாகவும் அரசியல் தலைவராகவும் திகழ்ந்தவர், அரசியல் கட்சிகளிலே பணியாற்றியவர், ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக தமிழ்நாட்டில் உயர்ந்து நின்ற ஒரு மாபெரும் சிகரமாக திகழ்ந்தவர் தான். அவருடைய குருநாதர் என்று அழைத்து கொண்ட அண்ணன் பாரதி ராஜா அவர்கள் இறந்து 2 வாரங்களில் இவருடைய மறைவு மிகப்பெரிய பேரிழப்பாக பார்க்கப்படுகிறது. சாதாரண கிராமங்களில் உள்ளவர்களும் கதாநாயகனாகலாம், திரைத்துறையில் கோலோச்சி ஓங்கி நிற்கலாம் என்பதற்கு ஒரு முன் உதாரணம். சில மாதங்களுக்கு முன்பு கூட நானும் அவரும் திருப்பெரும்புதூரில் ஒரு நாயுடு மகாசபை மாநாட்டில் கலந்து கொண்டு நீண்ட நேரம் உரையாற்றியிருந்தோம். அவர் ஆளுமையெல்லாம் பார்த்து பிரமிச்சு போயிருந்தேன் நான். அப்படிப்பட்ட ஒரு மிக உயரமான ஆளுமையை நாம் இழந்திருக்கிறோம். அவருடைய குடும்பத்தாருக்கும் ரசிகர்களுக்கும் திரையுலகத்தை சார்ந்தவர்களுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய சகோதரர் பாக்யராஜ் அவர்களின் மறைவு எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை தருகிறது. அவர் ஒரு தேசியவாதி, அவர் நல்ல நடிகரா, நல்ல இயக்குனரா, நல்ல அரசியல்வாதியான்னு கேட்டால் நல்ல மனிதர். அவர் பாக்கியா பத்திரிகை தான் நான் நிறைய நேரம் படித்ததுண்டு. அவரை நடிப்பவராக தெரிஞ்சதை விட படிப்பவராக தான் எனக்கு தெரியும். இந்த திடீர் மறைவு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அவரை இழந்து வாடும் குடும்பத்திற்கு எனது வணக்கங்கள். அவரை இழந்து வாடும் கலைத்துறையினருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். நல்ல மனிதர், அமைதியான மனிதர். அவர் இழப்பை தாங்கும் பலத்தை இறைவன் அவருக்கு கொடுக்கட்டும். மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களால் அடையாளம் காணப்பட்டவர், இன்னும் ஒரு அரசியல்வாதியாக மிளிர்ந்திருக்க வேண்டியவர். அவருக்கு எனது ஆழ்ந்த அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன்.